ஹாய், இந்த வீடியோ ஏஜென்சி வச்சிருக்கவங்களுக்கும் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்றது, கஸ்டமர் கிரியேட் எப்படி பண்றது, கஸ்டமருக்கு கிரெடிட் லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இன்வாய்ஸ் அண்ட் இவே பில் எப்படி போடுறது, பிக்கப் லிஸ்ட் எப்படி பாக்குறது, ஸ்டாக் ரிப்போர்ட், சேல் ரிப்போர்ட் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் மாஸ்டர் ஓபன் ஆயிடுச்சு. ஹெச்எஸ்என் கோடு நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை பீசஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி இந்த ப்ராடக்ட்டுக்கு 440 கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் ரேட் 400 கொடுத்துக்கிறேன். சில ப்ராடக்ட்டுக்கு ஹோல்சேல் ரேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 420 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் கொடுத்துக்கிறேன். இப்போ F1 கொடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கஸ்டமர் கிரியேஷன், நான் இந்த கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கஸ்டமரை நம்ம நியூவா கிரியேட் பண்ணிக்கலாம். நிலா ட்ரேடர்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். லொகேஷன் வாடிப்பட்டி போட்டுக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். சேல்ஸ்மேன், அதாவது கஸ்டமருக்கு எந்த ஏரியா சர்க்கிள் இருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் கலெக்ஷன் பண்ண போறதுக்கு சில பேர் சேல்ஸ்மேன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு, வேணும்னா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சிட்டி வாடிப்பட்டி நான் போட்டுக்கிறேன். பின்கோட் மென்ஷன் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு, வேணா கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் 33 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ட்ரி ஆயிடும். ஸ்டேட் கோட் 33 நான் கொடுத்துக்கிறேன். ஐஜிஎஸ்டி பில், அதாவது நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஐஜிஎஸ்டி இந்த இடத்துல 1 கொடுத்துக்கணும். இப்ப நான் தமிழ்நாடுக்குள்ளேயே சப்ளை பண்றதுனால நான் இங்க 0 கொடுத்துக்கிறேன். இந்த கஸ்டமருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமருக்கு ஒரு 5000 ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன். கிரெடிட் பில்லு, அதாவது ஒரு கஸ்டமருக்கு பில்லு போட்டதுல இருந்து டேர்ம்ஸ் இந்த இத்தனை தேதிக்குள்ள அவங்க பேமெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் டேஸ் கொடுப்போம். அது இந்த கஸ்டமருக்கு நான் ஒரு 7 டேஸ் கொடுத்துக்கிறேன். சேம் வே கஸ்டமருக்கு கிரெடிட் லிமிட், அதாவது கஸ்டமர் இந்த ஒரு பில்லு நமக்கு போட்டோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது. இந்த கஸ்டமருக்கு நான் 50,000 கிரெடிட் அமௌண்ட் நான் கொடுத்துக்கிறேன். F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பில்லிங், நான் பில்லிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் நேம்ல நான் கீவேர்டு மாதிரி போடுறேன் கஸ்டமர் நேம. அந்த கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகிற கஸ்டமர் எல்லாரோட நேமும் இதுல ஷோ ஆகுது பாருங்க. இதுல நான் பழனிசாமின்ற நேம கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பழனிசாமின்ற கஸ்டமர் நம்மகிட்ட லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ணது 27ஆம் தேதி மார்ச் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்றது மென்ஷன் ஆயிடும். இங்க பில் அவங்க நம்ம கிட்ட எத்தனை வாட்டி நம்ம ரிசீவ் பண்ணிருக்காங்கன்றது நம்பர் கவுண்ட் இதுல ஷோ ஆகும். கரண்ட் பேலன்ஸ் உங்களுக்கு கிரெடிட் அமௌண்ட்ல 15,161 ருபீஸ் இருக்கு. இந்த நம்பர் இவங்களுக்கு நம்ம கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாதனால இங்க கிரெடிட் லிமிட் மைனஸ்ல ஷோ ஆகுது. அவங்க டியூ பேமெண்ட் லாஸ்டா 30th of மார்ச்க்குள்ள பே பண்ணணும். இது எல்லா டீடைல்ஸுமே ஒரு கஸ்டமரை கிளிக் பண்ணா போதும், நம்ம டேஷ்போர்ட் ஹெட்டர்ல கிளியரா ஷோ ஆகிடும். இதுல இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம பில்லிங்ல என்ன இருக்குன்னா சர்ச் ஆப்ஷன், அதாவது நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அதுல சர்ச் பண்ணி கீவேர்ட் மாதிரி போட்டாலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நட்ஸ் தான் போட்டேன். நட்ஸ்ன்ற வேர்ட்ல இருக்க எல்லா கீவேர்ட்ஸும் நமக்கு ஷோ ஆயிருக்கு. இதுல நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். குவான்டிட்டி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.
நான் 3 போட்டு என்டர் கொடுக்குறேன். இது மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட் கோடை வந்து என்ட்ரி பண்ணியும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 127 சொல்லி கொடுக்குறேன். அது 127ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி குவான்டிட்டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே பில்லிங்ல நமக்கு என்ன இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா, இதே சேம் பில்லிங் செஷன்லயே நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் பிசினஸ் ரெண்டுக்கும் பண்றவங்களுக்குமே பில்லு போட்டுக்கலாம். நம்ம பேஜ் அப் பேஜ் ஒன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் பேஜ் அப் கொடுக்குறேன், ரீட்டைலா மாறுது. அகைன் நான் பேஜ் ஒன் கொடுக்குறேன், ஹோல்சேல் ரேட்டா மாறுது. இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பில்லை வந்து சேவ் பண்ணி காட்டுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ போட்ட பில்ல நம்ம பிரிண்ட் வேணா பிரிண்ட் கொடுத்துக்கலாம், வியூ பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கலாம். சேவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கேன்சல் பண்றாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இதுதான் பில் ஃபார்மேட். இது நம்மளோட டீடைல்ஸ் இருக்கும், இதுல கஸ்டமரோட டீடைல்ஸ் இருக்கும். இது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்க வாங்கின ஐட்டத்தோட டோட்டல் டீடைல்ஸ் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுல கஸ்டமரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, பில் அமௌண்ட் எவ்வளோ, அவங்க எவ்வளவு பே பண்ணாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபார்மேட்ல வந்து இன்க்ளூட் ஆகும். நம்ம கிட்ட இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அது எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும், ரெக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு அடுத்த பில்லு போடலாம். இங்கே ராயல் சூப்பர் மார்க்கெட் சொல்லி நான் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ட்ரி கொடுத்ததுமே பாருங்க, கஸ்டமருக்கு கரண்ட் பேலன்ஸ் வந்து கிரெடிட்ல வந்து 44,601 rupees இருக்கு. இல்ல கிரெடிட் லிமிட் வந்து 5,383 rupees இருக்கு. நான் இப்போ கஸ்டமர்ல போயிட்டு உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ ராயல் சூப்பர் மார்க்கெட் கஸ்டமருக்கு வந்து நம்ம கிரெடிட் அமௌண்ட் வந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்கு. அதாவது கிரெடிட்டுக்கு அவங்க 50,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். அவங்க ஆல்ரெடி 44,000 ரூபாய்க்கு கிரெடிட் அமௌண்ட் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் மட்டும் தான் அவங்க நம்ம கிரெடிட் லிமிட் பில்லு போட முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஹெட்டர்ல வந்து கிளியரா ஷோ ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பில்லு போட்டு காட்டுறேன். கோட் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கிரெடிட் லிமிட் அமௌண்ட் வந்து 5,383 ரூபா தான் இருக்கும். பட் வந்து நம்ம 7,000 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு பில்லு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, அகைன் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பில்லை நான் F7 கொடுத்து கிரெடிட் பில்லா சேவ் பண்ணிக்கிறேன். நான் கிரெடிட் பில்லா சேவ் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் வந்து ஷோ ஆகுது பாருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1,689 rupees வந்து பில்லு போட்டிருக்கோம். இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம கிட்ட அலோவ் பண்றதுக்காக நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு ரிமைண்டர் பண்ணுது. நம்ம கண்டினியூ பண்றதா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது கஸ்டமர் ரிசிப்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரிசிப்ட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் பழனிசாமி என்ற கஸ்டமரே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பழனிசாமி என்ற கஸ்டமர் வந்து என்னன்னைக்கு எவ்வளோ பில்ல வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 15,161 rupees இருக்கு. இப்போ நான் ஒரு 5,000 பே பண்ற மாதிரி நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த 5,000 அமௌண்ட் எந்த பில் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும். நான் இந்த பில்லை சூஸ் பண்ணி இந்த 5,000 என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்துட்டு சேம் அதே பழனிசாமி நேம் நான் டைப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம இந்த பில்லுல வந்து கஸ்டமருக்கு 5,000 வந்து அட்ஜஸ்ட் பண்ண போட்டிருந்தோம். ஸோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா 5,000 அமௌண்ட் வந்து பில் அமௌண்ட் வந்து 5,000 அட்ஜஸ்ட் ஆயிட்டு இந்த ஷோ ஆயிருக்கு பேலன்ஸ் அமௌண்ட். அப்படியே பாத்துக்கலாம். இதுல அதே மாதிரி கீழே வந்து கிரெடிட் டேஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். டியூ டேட் வந்து இருந்திருக்கு. இன்னும் 4 daysக்குள்ள அவங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டியூ டேட்டும் ஷோ ஆகும். இதை நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி காட்டுறேன். லாக் அவுட் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் போட்டு அகைன் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் டியூ பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்க. பழனிசாமின்றவங்க டியூ அமௌண்ட் இவ்வளவு இருக்கு, டியூ டேட் இது, இன்னும் 4 daysக்குள்ள அவங்க பே பண்ணணுன்றது நமக்கு நோட்டிபிகேஷன் இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்த டாபிக் டெய்லி பிரிண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரிண்ட் டெய்லி வேஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம கிட்ட பிக்கப் லிஸ்ட் பார்க்கணும்னா F1 கொடுத்து பார்த்துக்கலாம். F1 கொடுக்குறேன். இது வந்து ஒரு கடையோட பிக்கப் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஓவராலா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட், என்னென்ன குவான்டிட்டிஸ், இது எல்லாமே இதுலயே கிளியரா ஷோ ஆகும். இந்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து F2 கொடுக்குறேன். F2 கொடுத்தீங்கன்னா பிக்கப் பில் லிஸ்ட் வந்துடும். இது வந்து லொகேஷன் வைஸ் இருக்கும். கஸ்டமர் நேம் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டோம்னாக்க நம்ம டிக் பண்ணி மார்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து F3 கொடுத்தீங்கன்னா பில் பிரிண்ட் வந்து பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். ரெகுலரா கண்டினியூஸா வந்து எல்லா பில்லுமே பிரிண்ட் ஆயிடும் எஸ் கொடுத்தோம்னா. அப்படின்னா பர்டிகுலரா எந்த பில்லு வேணுமோ அந்த பில்லு கூட கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. F4 கொடுத்தீங்கன்னா இவே நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். F5 கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடும் பில்லு. இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ நான் ட்ரையல் பண்றதுனால உங்களுக்கு அதை நான் வந்து பண்ணி காட்டல. அடுத்துதான் பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். நான் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மீனா ஏஜென்சி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் கோட்ல வச்சு நான் என்டர் கொடுக்குறேன். எம்ஆர்பி வந்து 100, பர்ச்சேஸ் ரேட் வந்து 80 rupees நமக்கு வந்திருக்குது. அகைன் அதே மாதிரி நான் இன்னொரு ப்ராடக்ட் போட்டு காட்டுறேன். பர்ச்சேஸ் ரேட் வந்து ஆல்ரெடி இதில் மென்ஷன் ஆயிருக்கு. குவான்டிட்டியில வந்து அது கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 8,665.42 இருக்கு. நான் என்ட்ரி பண்ணி என்டர் கொடுத்தேன்னா பர்ச்சேஸ் டீடைல்ஸ் வந்து
சேவ் ஆயிடும். இப்போ போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து கிரெடிட்ல தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணா எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சப்ளை பேமெண்ட்ஸ் போய்க்கிறேன். இதுல மீனா ஏஜென்சியை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இங்க சைட்ல டேஷ்போர்ட்ல ஷோ ஆகுது பாருங்க, எவ்வளவு பேமெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், டியூ டேட் என்ன, எல்லாமே இதுல ஷோ ஆயிருக்கு. இப்போ நம்ம அவங்களுக்கு 8,000 கிட்ட நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 மட்டும் பே பண்றேன். என்ட்ரி கொடுக்குறேன். 5,000 கொடுத்து என்ட்ரி பண்ணனா இந்த பில் வந்து 5,000 அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இப்போ நான் அகைன் வந்து மீனா உங்களை ஏஜென்சி நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 8,000 இருந்துச்சு, நான் 5,000 வந்து கேஷா பே பண்ணிருக்கேன். பேலன்ஸ் வந்து 3,000 மட்டும் இந்த பில்லில் இருக்குன்றது கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்த டாபிக் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் வவுச்சர். டெய்லி நம்ம கல்லாப்பட்டியில இருந்து எடுத்து கொடுக்குற அமௌண்ட்டை வந்து கணக்கு மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல வச்சிருக்கோம். அது எப்படி போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் போய்க்கிறேன். கேஷ் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நேம்ல வச்சு என்டர் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் பில்லுக்கு ஒரு 500 அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். நரேஷன் வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது என்டர் கொடுத்துட்டு ரெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்ட் ஒரு 7,500 மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதர் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 2,000 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னா யூசர் ரைட்ஸ். அதாவது நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரை ஒரு கேஷியர் வந்து எந்தெந்த செக்டார் மட்டும் அவங்க யூஸ் பண்ணணுன்றத நம்ம இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு போயிட்டு யூசர் ரைட் மாஸ்டர் போயிட்டு இந்த இடத்துல பில்லிங் கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் கொடுத்து அகைன் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பில்லிங் சிஸ்டத்துல அவங்க என்னென்ன யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ லாக் அவுட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் பில்லிங் சூஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கஸ்டமர் இந்த மாதிரி எதையுமே அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. பில்லிங் மட்டும் தான் யூஸ் பண்ண இந்த செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ பில்லிங் மட்டும் தான் அவங்களுக்கு எனபிள் ஆயிருக்கும். அவங்க இந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். வேற எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அடுத்த டாபிக் என்னன்னா சேல் ரிப்போர்ட். சேல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் ரிப்போர்ட் போய்க்கிறேன். சேல் மாஸ்டர் போய்க்கிறேன். சேல் ரிப்போர்ட் பார்ட் 1 கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், கன்சாலிடேஷன் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், பில் டீடைல்ஸை வந்து பார்த்துக்கலாம், ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம், ஐட்டமைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், டெய்லி வைஸ் சேல் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், ஐட்டமைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க டேட் சூஸ் பண்ணிட்டு வியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்த டாபிக் கஸ்டமர் பேலன்ஸ் எப்படி செக் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். ரிப்போர்ட்ல
கஸ்டமர் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல கஸ்டமர் பெண்டிங் பில் ரிப்போர்ட்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஏரியா வைஸ் வேணும்னு சொன்னா நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். சேல்ஸ்மேன் வைஸ் வேணும்னாலுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமனா வியூ கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம், பில் நம்பர், டேட்டு, அவங்கக்கிட்ட மொத்தமா பில் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, அவங்க எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் அமௌண்ட், இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்தும் கிளியரா ஷோ ஆகிடும். அடுத்த டாபிக் ஸ்டாக் ரிப்போர்ட். க்ளோசிங் ஸ்டாக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு ஸ்டாக் மாஸ்டர் கிளிக் பண்றேன். க்ளோசிங் ஸ்டாக் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். பிராண்ட் வைஸ் செக் பண்ணிக்கலாம், கேட்டகரி வைஸ் செக் பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் செக் பண்ணிக்கலாம், சப்ளை வைஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வைஸும் நம்ம வேணும்னா சூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணிட்டு நம்ம வியூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு ரிப்போர்ட்டாக ஷோ ஆகும். அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு அக்கௌண்ட் மாஸ்டர் போயிட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை கிளிக் பண்றேன். இதுல நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜேசன் ஃபார்மேட்ல கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ.